அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாடும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இன்றைய நாளில் இயேசு இறைவார்த்தையை நமக்கு தருவதை இன்றைய வாசகங்களில் காண்கின்றோம். வாக்கு என்பது, வார்த்தை என்பது மிகவும் ஆற்றல் மிகுந்தது. ஒரு வார்த்தை ஒரு ஆள் சொல்லிவிட்டார் என்றால் அந்த வார்த்தை மிகுந்த பலன் அளிக்கும். நல்ல வார்த்தையாயிருந்தால் பலன் அளிக்கும், தீய வார்த்தையாக இருந்தால் அது தீமை அளிக்கும். தம்பி, நீ நல்லாசிரோடு இருக்க வேண்டும், இறைவன் உன்னை நல்வழியில் நடத்த வேண்டும், உனக்கு எல்லாவித நன்மைகளையும் அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் ஏங்கிக் கொண்டே இருப்போம். அதே நேரத்தில் நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் உனக்கு தண்டனை கிடைக்கும், இந்த பக்கத்திலே இருக்காதே அப்படின்னு சொல்லும் பொழுது மிக கஷ்டமாக இருக்கும். ஒரு தாய் தன்னுடைய மகன், அவன் BA படித்திருந்தான், வேலைக்காக நிறைய இடத்துல போனால் அவனுக்கு கிடைக்கல, ஒரு வருஷமாக அவனுக்கு கிடைக்கல, அவன் ஏற்கனவே மனசில் துன்பமாக அப்பொழுது அவங்க தாய் அவனுக்கு சொன்னான், ஏண்டா நீ வேண்டாவட்டியாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு தண்டை சோறு போட வேண்டியது இருக்குதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அடுத்த நாள் அந்த பையன் வீட்டில் இல்லை, அவன் இறந்துட்டான். தண்டைச்சோறு அப்படின்னு சொன்னதுக்காக அந்த பையனுடைய மனசு அப்படியே புண்பட்டு விட்டது. ஏற்கனவே அவன் நைந்திருக்கிறான், இந்த தாய் அந்த மாதிரி சொன்னதுனால அந்த பையன் தன்னுடைய உயிரையே எடுத்து விட்டான். தீய வார்த்தைகள் உயிர்களை எடுத்து விடுகின்றன, நல்ல வார்த்தைகள் உயிர்களை அளிக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம்? இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லி வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். நல்ல வார்த்தைகள் எவ்வளவோ இருக்க, அதை பயன்படுத்தாமல் நம்ம தீய வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் புண்படுத்துகின்றோம், ஒருவருக்கு எதிராக ஒருவர் செயல்படுகின்றோம். இந்த செயல்கள் நீங்கவும் நாம் எல்லோரும் நல்லவர்களாக வாழவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய பேச்சினால், நம்முடைய செயல்களினால் பிறருக்கு நாம் தவறுகள் செய்திருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 55, இறைவாக்கியங்கள் 10-11. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. 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 மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கி நீ கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தி. அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினி. அதன் வளமைக்கு ஆசி வழங்கினி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நீளத்தில் விழுந்த விதைகளோ
விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போற்றிக் கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போற்றிக் கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம்மருங்கும் இன்னிசை. நல்ல நீலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 8 இறை வாக்கியங்கள் 18 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிறது மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேரார்வலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படியாகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் அல்ல, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தையும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கு போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 1 முதல் 23 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை திருவசனங்கள் 1 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேல் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில
விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அவர்கள் அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவர். மாறாக இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு இசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணாலும் காணாமலும், காதால் கேட்காமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, இந்த தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய வார்த்தையை உங்களுக்கு என்னால் இயன்றவரை தெளிவாக்கவும் விரும்புகிறேன். இறை வார்த்தை என்பது வித்தியாசமானது. இறைவார்த்தை ஆற்றல் மிகுந்தது. அது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது. 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு தகுதி குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இறைவார்த்தை என்பது இந்த அளவுக்கு நம்முடைய சிந்தனைகளையும் சொல்களையும் செயல்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல 119வது திருப்பா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 119வது திருப்பா 178 வசனங்களை கொண்டுள்ளது. அதுதான் பெரிய திருப்பா என்று நினைக்கிறேன். சாதாரணமாக திருப்பாய் 7 வசனங்கள் அல்லது 15 வசனங்கள், 20, 30 வசனங்கள் இருக்கும். அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு திருப்பாவுக்கு 20 வசனம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 178னா 9 திருப்பாக்களை கொண்டது இது ஒன்று மட்டுமே.
119வது அந்த திருப்பாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 105 சொல்லப்பட்டிருக்கிறது, எம் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை எல்லாம் வளப்படுத்தி கொண்டிருப்பது இந்த வார்த்தை. நாம் நேரிய வழியில் செல்வதற்கு உதவுகிறது வார்த்தை. இந்த இறை வார்த்தைகளை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஒரு பெரிய அறிஞர் சொல்லுவார், இன்றைக்கு காலையில் நான் மனத்தாங்கலாகவும் மனம் தளர்ந்தும் அமைதியற்றும் ஒரு விதமான உளைச்சலோடும் இருந்தேன். நான் விவிலியத்தை எடுத்து வாசித்தேன், அங்கே எனது அமைதியை கண்டு கொண்டேன் என்று சொல்லுவார். விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து ஓடுகின்றது. சாதாரணமாக சொல்லுவோம், கவலைகள் வருகிறது, மிகுந்த மனப்புண்கள் ஏற்படுகின்றன, நம்முடைய உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படுகின்றது, நம்ம ஆண்டவரை எல்லாம் சென்று பார்க்க முடிவதில்லை. அந்த நேரத்தில் விவிலியம் நமக்கு சொல்லுகிறது, ஏன் கவலைப்படுகிறீர்கள்? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, இருந்தாலும் கடவுள் அவர்களை காப்பாற்றி வருகின்றார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஒரு காசுக்கு 2 புறாக்கள் கொடுக்கப்படுவதில்லையா? குருவிகள் விற்கப்படுவதில்லையா? அதைவிட மேலானவர்கள் நீங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு கூறும் பொழுது நமக்கு தெம்பும் பலமும் வருகிறது. அன்புமிக்கவர்களே, வார்த்தை, அதுவும் இறை வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்தது, பலம் வாய்ந்தது. இந்த இறை வார்த்தை தான் ஆதியில் உண்டாகுக என்று சொன்னவுடன் இந்த பூமி உண்டானது, ஒளி உண்டாகுக என்று சொன்னவுடன் ஒளி உண்டானது. இந்த வார்த்தையைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். இந்த வார்த்தை நல்ல நிலத்தில் விளைந்த வார்த்தையாகவும், முட்செடிகள் நடுவே விழுந்த வார்த்தையாகவும், பாறைகளில் விழுந்த வார்த்தையாகவும், மணலிலே பாதையோரத்தில் விழுந்த வார்த்தையாகவும் நம்ம பார்க்கிறோம். பாதையோரத்திலும் முட்செடிகளிலும் பாறையிலும் விழுந்த வார்த்தைகள் நம்முடைய சலனங்களினாலும் நம்முடைய சொந்த விருப்பங்களினாலும் இறை வார்த்தையை நாம் தள்ளிவிடுவதை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த வார்த்தை அது நமக்கு எதை எடுத்து சொல்லுகிறது? அந்த நல்ல நிலத்தில் விழுந்த வார்த்தை எத்தனையோ பேருக்கு வாழ்வின் மாற்றங்களையும் சிறப்புகளையும் அது எடுத்து சொல்லி கொண்டே இருக்கிறது. மத்தேயு 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு வசனம் வரும், மனிதன் உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழந்தால், தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பேர் என்ன என்ற வார்த்தையானது இக்னேசியஸ் லொயோலா அவர்களால் பிரான்சிஸ் அசிசியாருக்கு கூறப்பட்டது. பிரான்சிஸ் அசிசியார் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. துவக்கத்தில் அது வழியோரத்தில் விழுந்த விதையாகவும், பாறை நிலத்தில் விழுந்த விதையாகவும், முட்செடிகள் நடுவே விழுந்த விதையாகவும் அது மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒரு விதமான ஞானோதயம் கிடைத்தது. அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே தான் பெரியவராக இருக்க வேண்டும், பேரும் புகழும் கிடைக்க வேண்டும், எல்லா ஞானங்களையும் தத்துவங்களையும் கற்றுக் கொடுத்து அனைத்து மாணாக்கர்களும் தம்மை போற்ற வேண்டும் என்று ஆசித்து கொண்டிருந்த அவர் அவைகளை எல்லாம் துறந்து விட்டு இக்னேசியஸ் லொயோலா அவர்களை பின்பற்றி அந்த சபையில் சேர்ந்து 5-6 பேர் அந்த சபையை ஆரம்பித்தார்கள். அவர்களில் ஒருவராக இவர் மாறிவிட்டார். இக்னேசியஸ் லொயோலா அவருடைய அந்த சபையில் சேர்ந்து இவர் ஒரு குருவானவராக மாறி அங்கிருந்து நமக்கு வந்தார். இன்றைக்கு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மாற்றி எந்த விதமான எவ்வளவு வித்தியாசமான விந்தையான செயல்களை எல்லாம் அது செய்து முடித்திருக்கிறது பாருங்கள். அங்கிருந்து இங்கே வந்தவர் கோவாவிலிருந்து தூத்துக்குடி எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து இன்றைக்கு இந்த பக்கத்திலே ஒரு விண்வெளியாக இருக்கின்றார். நாம் ஒரு தூத்துக்குடியை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லது கடற்கரை மக்களை பற்றி சொல்லுகிற பொழுது சவேரியாரை தவிர்த்து ஒரு வரலாறு எழுத முடியாது. அந்த அளவுக்கு இந்த மனிதர் வித்தியாசமான ஒருவராக மாறிவிட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இறை வார்த்தை நல்ல நிலத்தில் விழுகிற பொழுது அது 101க்கு 100 மடங்கு 60 மடங்கு அது பலனளிக்கிறது. அதே போல இறை வார்த்தையானது நமது அன்னை மரியாளுக்கு கிடைத்தது பாருங்க. அன்னை மரியாளுக்கு கிடைக்கும் பொழுது அருள்மிக பெற்றவரே வாழ்க, லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து பின் வரக்கூடியது.
வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்முக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், இதோ கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவர் தந்தையாகிய தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அன்னை மரியாள் அஞ்சுகிறார்கள். பின்பு எங்கனமாகும் என்று கேட்கிறார்கள். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் இதோ உமது அடிமை என்று அந்த வார்த்தையை கேட்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே அவர் கருத்தரிக்கிறார்கள். அந்த கடவுளின் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனை அவர்கள் தன்னுடைய உதரத்தில் ஏந்துகிறார்கள். இந்த உலகத்தில் மீட்பளிக்கக்கூடிய ஒரு பெரிய மகனை அவர்கள் பெற்று நமக்கு தருகிறார்கள். இறைவார்த்தை 1க்கு 100 மடங்கு என்று சொல்லக்கூடியது இதுதான். இறைவார்த்தையை கேட்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்வின் உணவாக, உயிராக, சுவாசமாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அந்த வார்த்தையானது உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறு இந்த வார்த்தை மனுவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகிறார். வார்த்தை ஒரு மனிதனாக மாறி நம்மிடையே குடிகொள்ளுகின்ற அளவுக்கு இந்த செயலானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவனும் மலருகின்றான், அவன் பக்கத்தில் இருக்கின்ற எல்லோரையும் மலர விடுகின்றான். இதுதான் இறை வார்த்தையினுடைய மிகச்சிறப்பான ஒன்று. புனித அகுஸ்தீனாரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 14வது அதிகாரத்தில் ஒரு பகுதியில் அவர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் பார்ப்பார். இந்த பாருங்க, 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள், உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட போது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்கு உரிய செயல்களை எல்லாம் களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதியோடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, கூடாவொழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை படித்திருப்பார் அகஸ்தீனார். திடீரென ஒரு நாள் இதை பார்த்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டார். இவரும் ஒரு தத்துவ ஞானியாக இருந்தார். இவருடைய வாழ்க்கை சரியாக இருக்கவில்லை. 22 ஆண்டுகளாக இவர் மனம் மாற வேண்டும் என்று இவருடைய அன்னை ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விவிலியத்தின் இந்த வார்த்தையை கேட்டவுடன் அகுஸ்தீனார் தன்னுடைய வாழ்வையே மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு புனிதராக மாறினார். அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அவர் ஒரு பாவியாக இருந்தார். பாவியாக இருந்தவர் எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு பிறகு ஒரு புனிதராக மாறுவதற்கு இந்த வார்த்தைகள் இவருக்கு காரணமாக இருந்திருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு அகுஸ்தீனார் நம்முடைய திருச்சபையிலே மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார், மிகப்பெரிய இறையியலாளராக இருக்கிறார். நிறைய பேருக்கு அவருடைய போதனைகள் இருக்கின்றது. இன்றைக்கு கூட நீங்கள் குருத்துவத்திற்காக படிக்கிற பொழுது இவருடைய வார்த்தைகளை நிறைவாக நம்ம படிப்போம். அதனால தான் இவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீர் உம்மை தேடி தேடி அலைந்தேன், உலகமெல்லாம் தேடி தேடி அலைந்தேன், எங்கே இருக்கிறீர் என்று நான் உம்மை தேடி தேடி அலைந்தேன், கடைசியில் நீர் என்னிலே இருக்கிறீர் என்பதை இறுதியில் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அவரிடம் சரணாகதி ஆகுவார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தை நமக்கு ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும், நம்முடைய வாழ்வை சிறப்பிக்க வேண்டும். எவ்வாறு இறை வார்த்தை வானத்திலிருந்து இங்கே வருகிறதோ, அது எதை நினைத்து இந்த உலகத்தில் வருகிறதோ அதை செய்து முடிக்கும். இல்லாவிட்டால் அந்த வார்த்தைக்கு எந்த பொருளும் இல்லை. இறை வார்த்தையானது நினைத்ததை செய்து முடிக்கக்கூடியது. யோனாஸ் இறைவாக்கினர் இறை வார்த்தையை போதிப்பதற்காக நீ நினிவே நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டவுடன் அவர் நான் போக மாட்டேன் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் வேறு திசையில் செல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அங்கே புயல் வந்தது, யோனாவை தூக்கி கடலில் போட்டு விட்டார்கள். திமிங்கலமானது அவரை விழுங்கிவிட்டு நினிவே கடற்கரைக்கு முன்னால அவரை கக்கி விட்டது. அங்கிருந்து கொண்டு அந்த மக்களுக்கு அவர் போதிக்கிறார், இறை வார்த்தையை போதிக்கிறார்.
இறை வார்த்தையை போதித்த உடனே 40 நாட்களுக்குள் நினிவே நகரம் அழிந்துவிடும். இறை வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் மாறாவிட்டால் கடவுள் உங்களை தண்டித்து விடுவார் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை நினைத்து மனம் வருந்துகிறார்கள். தங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 40வது நாள் நினிவே நகரம் அழிந்துவிடும், அது கந்தகத்தில் அகப்பட்டு சின்ன பின்னமாகிவிடும் என்று நினைத்த அந்த யோனாசுக்கு ஆண்டவர் இன்னொரு செயலை கொடுக்கிறார். நினிவே நகரம் அழியவில்லை. அந்த நகரம் இறை வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அது கடவுளிடம் திரும்பி வந்துவிட்டது. அந்த மக்களை அவர் தண்டிக்காமல் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்ததனால அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்வாழ்வு அளித்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் தவறு செய்திருக்கலாம், பாவங்கள் புரிந்திருக்கலாம். கடவுளுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அது வாழ்வளிக்கும், நமக்கு நலம் கொடுக்கும். இந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். இந்த வார்த்தையின்படி நடக்க இறைவனுடைய அருளை வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது. இறை வார்த்தை நம்முடைய பாவங்களை மன்னிப்பது. இறை வார்த்தை நமக்கு சுகமும் பலமும் தரக்கூடியது. அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு இறைவனிடம் நம்முடைய பாவங்கள் நீங்கவும், நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்கவும், நம்முடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கி இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, என் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணவும் தம் மக்களை நீதியின் வழியில் நடத்திடும் வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலேயும் இறைவா, வார்த்தையாம் நீர் உணவை உருக்கொண்டது போல தங்கள் வாழ்வை பிறர் நலனில் கரைக்கும் மருத்துவர், செவிலியர், காவலர், துப்புரவு பணியாளர் பெருமக்கள் வாழ்வு வளம் பெறவும் இறையாசீர் நிறைவாய் அவர் மேல் தங்கிடும் வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுகம் தரும் குணக்குன்றேயம் இறைவா, சுகாதார சீர்கேட்டினால் வாடித் தவிக்கும் மக்கள் வாழ்வு நிலை மாறவும், உடல் நிலை தேரவும், நல் வாழ்வு பேணவும் உம் அருளும் ஆசீரும் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
அரசருக்கெல்லாம் அரசரேயும் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நேரிய உள்ளத்தோடு வளர்ச்சிக்குரிய பாதையில் மக்களை வழிநடத்தவும், பணம் பதவி போன்ற ஆசைகளை களைந்து மக்கள் நலனை மேன்மைப்படுத்தும் திட்டங்களை செயலாற்றிடும் வரம் அருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, தொடர்ந்து தொற்று நோயினால் அவதிப்படும் எம் மக்களை நீர் கருணையுடன் கண்ணோக்கும். இந்த நோயில் தங்களுடைய உயிர் மூச்சை கடவுளிடம் தந்தவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து அவர்களை உம்மிடம் சேர்ப்பீராக. ஆண்டவரே, துன்பப்படுகின்ற அனைத்து மக்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அவர்களையும் உமது அருளால் நீர் ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு உம்முடைய கனிவான வார்த்தைகளை சொல்லி அவர்களை எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றவும் நீரே அருள் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் இப்பலியை எமது கரங்களிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வுகள் பயனின் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவின் சாவினின்று உயிர்த்தெழச் செய்கின்றீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் அந்துனி, எல்லா திருநிலையாய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியின் உயர்த்திருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்குவோந்தோராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏற்றும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு அப்பா தந்தாய் என்று அழைத்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அருகில் இருப்பவருடைய முகம் பார்த்து புன்னகையோடு இறைமகன் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அன்பு சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். தேவரீர் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். தேவனே, இறைவனே, இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் பாருமே. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் பாருமே. வா வா விரைந்து வா, என்னில்
எழுந்து வா. தண்ணீர் கண்ட மானை போல் தாவி நானும் வருகின்றேன். ஆன்மதாகம் தீரவே அள்ளி பருக விரைகின்றேன். வா வா விரைந்து வா, என்னில் வா எழுந்து வா. என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் நண்பனே, என் நண்பனே, இதயம் மாறுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவியுண்டு. அவரே மண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனையின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணீர் மாதாவே உம்மே, நீசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் மூர்பாவமற்றாய், ஆதியில்லாதோனே மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.